சாமியை எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் எஸ்.எஸ். பாலன் அவர்கள்ட்ட சொல்வாராம், நம்ம விகடன்லலாம் இப்ப பார்த்தீங்கன்னா, கட்டுரை எழுதுனா, கட்டுரை எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு தக்கன நம்ம சன்மானம் கொடுக்குறோம். அது சரியில்லைங்க. நம்ம கட்டுரையில ஒரு சன்மானம் கொடுக்கணும்னா, அந்த கட்டுரையில் உள்ள வார்த்தைகளின் தரம் எப்படி இருக்கு? நல்ல தரமான கட்டுரைகளுக்கு சன்மானத்தை கூட்டி கொடுக்கணும். அந்த வார்த்தை தரத்துக்கு தக்கபடி சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்வாரு. ஆனா எஸ்.எஸ். பாலனுக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம சின்ன கட்டுரைக்கு நிறைய சன்மானம் கொடுக்கும்போது வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் பேச்சு வரும். இதுதான் சிறந்ததுன்னு சொல்லி அவர் பேச்சை முடிச்சிருவாரு. இதுல சாவி கொஞ்சம் மன வருத்தத்துல இருப்பாரு. உடனே அவர் தன் கூட வேலை பார்க்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாராம், நல்ல வேலை திருவள்ளுவர் இப்போ உயிரோட இல்லை, அவர் இருந்து கட்டுரை எழுதினார்னா அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம். உண்மையிலே இது அப்படியே எல்லார் காதுக்கும் போய் எஸ்.எஸ். பாலன் இதை கேட்கிறாராம். அப்பதான் அவரு உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. உண்மைதானே அது? வார்த்தையினுடைய தரத்துக்கு தக்கப்படுதான் நம்ம சன்மானம் கொடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுல இருந்து ஒரு கட்டுரைன்னு வந்ததுன்னா அந்த வார்த்தையினுடைய தரத்துக்கு தக்கப்படி சன்மானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தானேங்க முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் வேலை செஞ்சோன்றது பெருசு கிடையாதுங்க. எவ்வளவு நேரம் உருப்படியா வேலை செஞ்சோம் அப்படின்றதுதான். நிறைய படிப்போம், எவ்வளவு நேரம் படிச்சோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உருப்படியா படிச்சோம், அதுல ஆழ்ந்து கவனமா படிச்சோம் அப்படின்றதுதான் முக்கியம். இப்ப பாருங்களேன், யூடியூப் சேனலே பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு நேரம் நம்ம யூடியூப் சேனலை பார்த்தோன்றது பெருசு இல்லைங்க, எவ்வளவு நல்ல சேனல்களை பார்த்தோம், எவ்வளவு நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம், அதுதானங்க முக்கியம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தானங்க முக்கியம்.